ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 8. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த பட்டீஸ் எல்லாம் அவங்கவுங்க கேம்பஸ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ உனக்கான பேட் பட்டியாக நான் இருந்தேன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி டோங்ஃபாக்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். நீ என்னோட பட்டியாக இருந்த, நல்லா தான் இருந்ததுன்னு சொல்ல, பொய் சொல்லாதீங்க, என் கூட இருந்து உங்களுக்கு என்ன ஃபன் கிடச்சிது, உங்களை பார்த்துக்க கூட என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, வா ஹக் பண்ணிக்கோங்கிற மாதிரி கையை நீட்டுறான். ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டு ஐயோ சுற்றி சுற்றி பார்க்குற ஆர்க் இருக்கான். நான் கரெக்டாக பார்த்தா எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆர்க் அங்கே நின்றுட்டுருக்கான். ஆர்க்கை பார்த்தோன்னே அப்படியே ஆம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ஹக் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பேசிட்டோம். என்ன பேசுனீங்கன்னு ஆம் கேட்க, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஆர்க்கு டோங்ஃபாவும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. உனக்கு ஆம் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு ஆர்க் கேட்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நீ ஏன் அந்த மாதிரி நினச்சிக்கிற, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்தால் அதெல்லாம் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் ஏன் எப்பயுமே இப்படி சீரியஸாகவே இருக்க, உன்னை புரிஞ்சிக்க முடியுது, ஆம் ரொம்ப க்யூட்டாக இருந்தால் அப்படி தான் இருக்கும்னு சொல்ல, ஆர்க்குக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவன்கிட்ட பேசாதங்கிற மாதிரி சொல்கிறான். நீ ஏன்டா இப்படி இருக்க, எதுக்காக இந்த மாதிரி திங்க் பண்ணுற, எனக்கு என்னமோ நீ தேவையே இல்லாமல் பொசசிவாக இருக்கியோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். நீ கவலைப்படவே வேணாம், ஆம் கண்டிப்பாக அடுத்தவங்க மேலே லவ் வராது, அவனுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, ஸோ உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லி டோங்பா சொல்லிவிட்டு, நீ கவலைப்படாத, அவனுக்கு மட்டும்தான், அவன் அப்படி தான் இருக்கான்னு சொல்ல, என்னது அவன்கிட்ட நீ சொன்னியா, ஆமாம் அவன்கிட்ட ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன்னு டோங்பா சொல்ல, உண்மையாகவே பேசிட்டியா, எனக்கும் ஆள் இருக்குது, நீ கவலைப்படாதங்கிற மாதிரி டோங்பா சொல்ல, உண்மையாகவே ஆள் இருக்கா, ஆமாம் வா ஹக் பண்ணிக்கலான்னு சொல்ல, 2 பேரும் ஹக் பண்ணிட்டாங்க. நைஸ் டு மீட் யூன்னு சொல்லி ஹக் பண்ணிக்க, அப்புறம் ஆள் எப்படி இருப்பார் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது அவன் இங்கே இல்லை, மெடிசன் படிச்சுட்டு இருக்கான், நாங்கள் 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி தான், பட் மீட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நீ ஒரு நாள் சைன்மை வந்தேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, கண்டிப்பாக என்னோட ட்ரீட் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டோங்பா சொல்கிறான். இந்த மாதிரி ஃப்ரீயாக ட்ரிப்பு கிடச்சா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். சரி கண்டிப்பாக நீ வான்னு சொல்ல, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாய்னு சொல்லிட்டு டோங்பா பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, அவனும் அப்படியே பாய் சொல்லிட்டு டோங்பாவை பார்த்துட்டே கையாட்டிகிட்டே நின்றுட்டுருக்கான். சரின்னு சடனாக திரும்பி பார்த்தா இங்கே ஆர்க்கு பையன் கையில் ஏதோ பேக் வச்சுருக்கான்ல, அங்கே பிரிங்க் வரா. இந்தா பிரிங்க், இது உனக்குன்னு சொல்லி கொடுக்க, தேங்க்யூ ஆர், ஐம் சாரி, உனக்கு ஒரு நல்ல பட்டியாக நான் இல்லை, ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு பிரிங்க் சிரிச்சுட்டு, கண்டிப்பாக இதை சொல்ல சொன்னது ஆம் தானே, உனக்கு எப்படி தெரியும், நான் ஒருத்தரை மீட் பண்ணோடனே பார்த்தோன்னே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவேன், ஆம் தான் உன்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பான், அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சூப்பராக இருக்கீங்க, உன் பக்கத்தில் இந்த மாதிரி உன்னை பார்த்துக்கிற ஒரு பர்சன் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காதுக்குள்ளே போய் சொல்லிட்டு வரா. உனக்கு எப்படி இது தெரியும், எனக்கு தோணுச்சு, அங்குன்னு தான் என்கிட்ட இதை பற்றி சொன்னான், ஓகே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த அப்டேட் நீங்கள் எப்போ கொடுப்பீங்கன்னு, ஓகே பாய், ரொம்ப பர்ஃபெக்டான மேட்ச் நீங்கன்னு சொல்ல, இந்த பக்கம் 2 பொண்ணுங்க, இங்கே பார்த்தியா பியோன் ஸ்டாரும் கேம்பஸ் ஸ்டாரும் ஒன்றா நிற்கிறாங்க, செம்ம க்யூட்டில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த 2 பொண்ணுங்க பேச, அது எல்லாத்தையும் கேட்கும்போது அப்படியே ஆம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. பொன் ஜெட்டுக்கு அப்புறம் இவங்க பேர் தான் பாருன்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டே இருக்காங்க. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கா, அப்படியே ஆர்க் அந்த பக்கம் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பட்டீஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து அவங்க யூனிவர்சிட்டிக்கு. அதுக்குள்ளே அன்குன்னு ஓடி வரா. பிரிங் என்னை விட்டுட்டு போகலான்னு நினச்சிட்டியா, இந்தா உனக்கான ஒரு குட்டி கிஃப்ட்டுன்னு ஒரு டெடி கொண்டு வந்து தரா, உனக்காக கிஃப்ட்டு வாங்க போனேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, வா ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்யூ, கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் போகிறாங்க. நான் நினச்சி இவங்க 2 பேரும் ஒரு பேராக வருவாங்கன்னு, பட் அதை பற்றி டீட்டெயிலாக காட்டல, மேபி அடுத்தது வர எபிசோடில் கூட காட்டலான்னு நினைக்கிறேன். அடுத்து ஆம்போ சாண்ட் 3 பேர் வராங்க. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே இம்சையாக இருந்ததுடா, டயர்டாக இருக்குன்னு சொல்லி 3 பேர் உச்சின்ட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னு சாண்டு கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன்னு பூ சொல்கிறான். எருமை மாடு உன்கிட்ட ஒன்றும் கேட்கல, அவனை கேட்டேன், அவனை பாரு அவன் எப்படியோ உட்காந்துருக்கான் பாருன்னு சொல்ல, அது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துருக்கான். இல்லை உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப சன்லேயே வேலை பார்த்தோம்ல, அதனால ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, உண்மையாக சொல்லு வேறு ஏதோ இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வேளை நீ அந்த ஹேஷ்டேகை பார்த்தியா, கேம்பஸ் ஸ்டாரு பியோன் ஸ்டாரு, அதை பார்த்து அப்செட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்ல, நான் என்ன பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் நான் பார்க்கல, என்கிட்ட இதெல்லாம் கேட்குறேன், அதெல்லாம் பார்க்குறது டைம் வேஸ்ட்டு, நான்சென்ஸ் அப்படி இப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். சரிடா ஒத்துக்குறேன்டா, எனக்கு புரியுதுடா, பூ வாடா நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்ல, எங்கடா என்ன கூப்பிட்ற, வா முக்கியமான வேலை இருக்குது போகலாம், குரூப் ஒர்க் ஒன்றா சேர்ந்து பண்ணலான்னு எதோ புலம்பிட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்க, அப்படி
அப்படியே மொபைல் எடுத்து சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறா. அங்கே எல்லாம் ஹேஷ்டேக் போட்டிருக்கு. அதை பார்க்கும்போது செம்ம டென்ஷனாக இருக்குது எனக்கு. அப்போ பார்க்க கோபமாக வருது. வேகமாக ரூம்லேருந்து அப்படியே வெளியே வரான். ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்து ஆர்க்குக்கு ஃபோன் பண்ணுறான். என்னாச்சு, வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் டோமில் தான் இருக்கேன், என்கிட்ட ஏன்டா சொல்லலைன்னு ஆர்க் கேட்குறான். அது நான் மறந்துட்டேன். உண்மையாக மறந்துட்டியா, சொல்லுடா, என் ஃபோட்டோ நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவுமே பேசல. நான் எதுக்கு உன் ஃபோட்டோக்கு லைக் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஆல்ரெடி இப்போ தான் போஸ்ட் பண்ணேன், ஏதாவது பண்ணியிருப்பியோன்னு நினச்சேன், எனக்கு லைக் பண்ணணும்னு தோணலை, வேறு யாராவது வேணால் பண்ணியிருக்கலாம். ஒரு மாதிரி பேசுகிற, கோமா இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் ஆர்க் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன, அந்த பிரிங்க் ரொம்ப அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்கா, ரொம்ப டேலண்டடாகவும் இருக்கா, ஒரு வேளை உனக்கு அவன் மேலே ஏதோ லவ் வந்தால் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி பேச, அதை கேட்ட உடனே ஆர்க்குக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. லூசாடா நீ, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள், அந்த மாதிரி சொன்னால் நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு சொல்ல, ஆர்க்குக்கு செம்ம கோவமாக இருக்குது. நான் லவ் பண்ணுற ஒரு பர்சன் என்கிட்ட இப்படிலாம் பேசினா டென்ஷனாக தான் இருக்குங்கிற மாதிரி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். அடப்பாவி, பேச ஃபோனை கட் பண்ணிட்டான் பாருன்னு அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. அதுக்குள்ளே அடுத்தது பார்த்தா மெசேஜ் வருது. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, சூப்பர் க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி இவனை பற்றி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கா ஆர்க். அதை பார்க்கும்போது ஆம்க்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹேண்ட்ஸம், ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லி மாற்றி இருக்க எருமை மாடுன்னு அவன் திட்டிகிட்டு இருக்கான். அடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தோங்பா கூட இவன் இருந்த ஃபோட்டோவை பார்க்குறான் ஆர்க்கு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ரெண்டு பேரும் இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க நினைப்பா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாக இருக்குது. சேம் டைம் அடுத்து பொன் ஜெட் ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்க, அந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்கல, டெலீட் பண்ணுன்னு சொல்லி இவளுக்கு மெசேஜ் வருது. எதுவுமே பேசாமல் இருக்க, இங்கே பாரு எனக்கு பிடிக்கல, எதுக்கு மறுபடியும் பொசசிவாக இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கல, அதை டெலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கண்டினியூவாக கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஐ டோன்ட் லைக் அதுக்கு பதில் இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி வேற ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். என்னன்னு பார்த்தா இவ பாட்டுக்கு நூடுல்ஸை சாப்பிட்டுட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஆர்காம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ வருது. இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஜெட்டுக்கிட்ட காட்ட, ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் ஃபோட்டோவா, ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, அந்த க்யூட் பாய் பேஜோட அட்மின் நீயா அப்படின்னு சொல்லி ஜெட்டு கேட்க, ஐயோ மாட்டிக்கிட்டேனேங்கிற மாதிரி. அப்போ தான் பொண்ணுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. தண்ணியை குடிச்சிட்டு எதுவும் பண்ணி சமாளிக்க, கண்டிப்பாக ஆர்க்கிட்ட மாட்டினா நீ அவ்வளோதாங்கிற மாதிரி ஜெட் அப்படியே மறைச்சிட்ருக்கான். அப்புறம் அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிட்டா போல். அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுண்டா. என்ன, நீ ஆர்க்கிட்ட அந்த க்யூட் பாய் பேஜோட அட்மின் நீ தானே சொல்லிட்டியான்னு சொல்ல, சொல்லலை. தெரிஞ்ச அவன் ஏதாவது ஃபீல் பண்ண போகிறான்டா அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைடா, அதெல்லாம் விடு, பொண்ணு அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா, எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்க. ஆனால் எனக்கு என்னமோ அது தெரிஞ்சா அவன்கிட்ட ரொம்ப லவ்லியாக தான் பேசுவான், தப்பாலாம் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்ல, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு பெட்ஷீட் இழுத்து போத்தி தூங்கலான்னு அப்படியே போகிறான். வெக்கப்படுறான் போல இருக்குடா. ஆமாடா, பிளாங்கெட்குள்ளே போய் வெக்கப்படுறான். அந்த வெக்கப்படுறத பார்த்தே ஆகணுமேங்கிற மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் வேணும்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று, வர என் ஃப்ரெண்டு சந்தோஷத்தில் 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருவான் போல இருக்குன்னு சொல்ல, போங்கடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி படுத்துக்கிறான். வெக்கப்படுறான், மறுபடியும் வெக்கப்படுறான் பாருன்னு சொல்ல, பியோன் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு கப்பிள் ஃபோட்டோடா, செம்ம க்யூட்டாக இருந்ததுலன்னு சாண்டு சொல்கிறான். ஆமாம், ஆனால் ஒன்று, பீமெண்ட்டின்னு சொல்லி ரெண்டு பேரும் உண்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே திரும்ப தூங்கிட்டானாவா, இப்போ எப்படி தூங்குறான்னு பார்க்கலாம், திரும்பன்னு சொல்லி அவன் மேலே ஹக் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிட்டுருக்க. எருமை மாடு போட அந்த பக்கம்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டுருக்காங்க. இப்படியே இவங்களோட மூமெண்ட் போயிட்டே இருக்க. அதுக்கப்புறம் கிளாஸை தான் காட்டுறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிய, அம்மாடி இப்படியே போனால் செத்து போயிடும் போல இருக்குடா, டென்ஷனாக இருக்குடா இந்த படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கடுப்பாக கத்திட்டு இருக்காங்க. சரி விடு, இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி செகண்ட் இயர் வேறு வரப்போகுது. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அடுத்து செகண்ட் இயர் இதுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது, ரொம்ப அப்செட்டாக இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். திரும்பி பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னடா பின்னாடி வருவானுங்கன்னு பார்த்தா அப்படியே உட்காந்துருக்கீங்கிற மாதிரி திரும்பி பார்க்க, நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, நீ மாறிட்டேன்னு சொல்ல, நீங்கள் தாண்டா வேறு மாதிரி மாறிட்டீங்க, போங்கடா என்கிட்ட வர்றதே இல்லை, ரெண்டு பேரும் வேறு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, எங்கள் கூடயே இருடா நீ அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி இழுக்க, இங்கே பாரு நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, ரெண்டு பேர் வரீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, சாண்டு நான் ஃப்ரீ இல்லைடா, எனக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, சாரி ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு சொல்ல, நீ என்ன சொல்ல போகிற, உனக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்கும் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீ சிரிக்கிறதுலேருந்தே தெரியுது ஆல்ரெடி நீ உன்னோட 10 லைனர்ஸோட முக்கியமான அப்பாயின்மெண்ட் வச்சுருப்ப. நான் அப்படிலாம் இல்லைடா, ஆர்க்கோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஸோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கா, போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நீங்கள் எல்லாம் க்ளோஸாக தாண்டா இருக்கீங்க, நான் தான் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கேன்னு சொல்ல, நாங்கள் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, அதான்
நம்பரை விடுங்கிற மாதிரி பூ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. அடுத்து இங்கே 10 லைனர்ஸோட மீட்டிங்னு சொல்லி போய் பார்த்தா 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. எல்லாரும் இருக்கீங்க, மற்ற 10 லைனர்ஸ் யாரும் வரலையே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆம் கேட்க, அது எல்லாரும் பிஸி, அதான் ஒருத்தர் வரலன்னு நினைக்கிறேன், சீன் எல்லாம் கிராஜுவேட் ஆகிட்டாங்கல்ல, பிஸியாக இருப்பாங்க, ஸோ வர முடியலன்னு சொல்ல, சரி டவான் வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி டவானை கேட்குறான் ஆமு. ஏண்டா உனக்கு டவானை பற்றி என்ன தெரியும், டவானை மட்டும் கேட்டுகிட்டே இருக்க, அவனுக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறியா, அவன் பிஸியாக இருப்பான். இல்லை நான் அந்த மாதிரி கேட்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரே பர்ஃபெக்ட் என்ன சீனியர் அவன் தான், ஸோ அதனால டவானை கேட்டேன், மற்றபடி நான் வேறு எதுவும் கேட்கல, அவன் ஃபாரஸ்ட்டில் பிஸியாக இருப்பான், அதனால தான் வரல. ஏன் எங்கள் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி ஜெட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே புண்ணை போட்டு இடிச்சுட்டே ஜெட்டு உட்காந்துருக்கான். சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்னு கண்ணை காட்ட, ஆமாம் நீ சுச்சு போகிறேன்னு சொன்னி, போயிட்டு வாயேன் அப்படின்னு ஆர்மை பார்த்து புண் கேட்குறா. நான் எப்போ சொன்னேன், எனக்கு வரவே இல்லை, ஏய் போடான்னு 2 பேரும் கண்ணை காட்டுறாங்க. அதுக்கு ஒன்றும் புரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே, நான் எப்போ சொன்னேன் எனக்கு சுச்சு வரவே இல்லைன்னு சொல்ல, போய் தொலையண்டான்னு ஜெட்டு ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு சொல்ல, அவனுக்கு ஒன்றும் புரியல. உண்மையாகவே எனக்கு சுச்சு வரலப்பா அப்படின்னு சொல்ல, இவன் என்னடா கல் மாதிரி இருக்கான், இவன்கிட்ட பேசவே முடியல, இங்கே பாரு நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சுச்சு வந்தால் போயிட்டு வான்னு 2 பேரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேன், நான் சுச்சு போயே ஆகணும், இப்பயே போயிட்டு வந்துடுறேன் சரியா, நான் அர்ஜென்ட்டாக போயிட்டு வந்துடுறேன் 100 டைம் சொல்லிட்டான், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போக, சரி வாடா நம்மளாம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலான்னு ஜெட்டும் ஆர்க்கும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. ஒரு கேக் கூட வரான். ஹாப்பி பர்த்டே ஆர்க்குன்னு சொல்ல சுற்றி இருக்க எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. உனக்கான கேக் ரெடின்னு சொல்ல, ஒரு கேக்குக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே இவன் ஓவராக பண்ணிட்டான். அப்புறம் கேக்கை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து விஷ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஆம் சொல்கிறான். இங்கே பாரு எனக்கு விஷ் பண்ணுறதுலாம் நம்பிக்கையே கிடையாது, நீ என்ன கடவுளா, நான் விஷ் பண்ணோடனே அது அப்படியே நடக்கிறதுக்கு கடவுள்கிட்ட போய் பேசவா போகிற, இங்கே பாரு உனக்கு அதில் நம்பிக்கை இல்லைனா பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கையெடுத்து வச்சு விஷ் பண்ண ஆரம்பின்னு சொல்லி ஆம் சொல்லிட்டே இருக்க. சரி என்ன விஷ் பண்ணலாம், சரி ஓகே நான் என்ன விஷ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆம் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னு ஊதலான்னு போக, அதுக்கு முன்னாடி ஆம் டக்குன்னு ஊதிட்டான். அப்பா நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறான். அட பாவி தப்பிச்சுண்டாங்கிற மாதிரி இருக்க. ஏன் என்னோட விஷயம் நடந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆமை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, அவனும் வெக்கப்பட்டுட்டே இருக்கான். அடுத்து சாண்டு பாண்டு வாம் அவங்கள தான் காட்டுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்க்கவே முடியல கேமில் அப்படிங்கிற மாதிரி அங்கே சாண்டை பாட்டு வாம் கேட்க, நீங்கள் என்ன பார்க்குறக்கீங்க, உங்களுக்கு டைமு சுற்றியும் கேர்ள்ஸாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஜோக்குங்கிற பேரில் என் ஃப்ரெண்டை ஓவராக தாண்டா ஓட்டிகிட்ருக்க, டேமேஜ் பண்ணாதுடா அப்படின்னு சொல்ல, அவனும் ப்ளே பாய் கிடையாது, என்னை மாதிரி நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாண்டு சொல்ல, அது வேணால் கரெக்ட் தான், ஆனால் என்னை டீஸ் பண்ணுறதானே எல்லாருக்கும் வேலையாக இருக்குது, ட்ரூத் ஆர் டேர் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வாம் கேட்குறான் நம்ம சாண்ட்கிட்ட. அது ஓகே ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பார்த்துக்கிட்டே இருக்க. சரி இப்போ யார் இவங்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க போகிறாங்க, நானே சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீ கேள்றா அப்படிங்கிற மாதிரி பாண்டை சொல்ல, நானா என்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு, கண்டிப்பாக நல்ல கொஸ்டினாகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. சாண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், என்னது கேளுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. என் பாய் ஃப்ரெண்டாக நீ இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஒரு செகண்ட் இப்படி கேட்டோடனே சாண்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. பாண்டை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்க. பாண்டை அவனை பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் கண்ணு மட்டும் லைட்டாக சிரிச்சுக்குது. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் பார்த்துட்டே இருக்க. என்னடா பதில் சொல்ல போகிறான்னு பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல, ஹாப்பாடா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, பேசாமல் போயிடலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி பாம் அப்படியே எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே காட்டுறாங்க. ஃபுல் ட்ரிங்க் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நம்ம பையன் ட்ரிங்க் பண்ணாவே ஃபுல் போதையில் மட்டையாயிடுவான்ல, பக்கத்தில் இருக்க ஆர்ட் ஹோல்ல சாயிடுது, அவனை வச்சு கிண்டல் பண்ணுறது, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, எவ்வளோ க்யூட்டாக இருக்க, காட் ஆஃப் ஃபயர் தெரியுமான்னு சொல்ல, வாயை மூடிட்டு இருடா, நான் அவனை கொஞ்சம் தொட்டு பார்க்கவா, ஏற்கனவே ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க, பேசாமல் உட்காருங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருக்கான் ஆர்க்கு. அவன் கேட்குற மாதிரி இல்லை, அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு ஹாட்டாக இருக்குன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். என் கையெல்லாம் வெந்து போச்சுன்னு சொல்ல, இவன் பண்ணுற காமெடிலாம் பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவ்வளோதான், பேசாமல் நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, நான் இன்னும் குடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நான் குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்ல, இதுக்கு மேலே நீ குடிச்சா உன்னை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணு, ஒழுங்காக வந்துரு, சரி நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஜெட்கிட்டையும் பூன்கிட்டையும் சொல்லிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போக, ஓகே பாய் பார்த்து போ அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த பக்கம் போக, பொன் சும்மா இல்லாமல் ஜெட்டை பார்த்து, நீ ஃபயர் ஆஃப் காடா, நான் வேணா தொட்டு பார்க்கட்டா, ஐயோ கை வலிக்குதுன்னு சொல்லி இவளும் இந்த பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம சாண்டு பாண்டு 2 பேரையும் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் பாய் ஃப்ரெண்டை என்னோட காண்டோக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அப்படியே பாண்டு போய் கவுச்சில் உட்காடுறான். இந்த மாதிரிலாம் சொன்னால் எனக்கு வெக்கமாக இருக்குது, அப்புறம் நான் ஓடி போயிடுவேன் வீட்டுக்குன்னு சொல்ல, வந்து உட்காருடான்னு சொல்லி அப்படியே இழுத்து அவனை பக்கத்தில் ஹக் பண்ண மாதிரி உட்கார வைக்கிறான். இன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் நான் தூங்க போகிறேன்னு சொல்ல, பேசாமல் இருங்க அப்படிலாம் சொல்லாதீங்கிற மாதிரி சாண்டு
வைக்கப்பட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, அதான் ஆல்ரெடி பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே சாண்ட் உட்காந்துருக்க. ஒரு செகண்ட் சாண்டை பார்த்து உன்கிட்ட ஒன்று கேட்கவான்னு பாண்டு கேட்குறான். என்னதுங்கிற மாதிரி சாண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா கேட்க போகிறாங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது சாண்டுக்கு. அப்படியே வெக்கப்பட்டுட்டு சார் அப்படியே குனிஞ்சிட்டாரு. என்னடா இவன் கேட்க போகிறான், கேளுன்னு சொல்ல கேட்குற மாதிரி இல்லை, டக்குன்னு ஒரு கிஸ்ஸை பண்ணிட்டான். கிஸ் பண்ண உடனே அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல. என்னடா இவன் கிஸ் பண்ணுறான்னு சொல்ல, நான் ஆரம்பிக்கலாமா கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே பண்ணிட்டு போன்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டான். அப்படியே சாண்டுக்கு பாண்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் லென்த்தியாக போயிட்டே இருக்க. அதுக்கப்புறம் லைட்டாக சார் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டார் போல். அப்படியே ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரியாக லைட்டாக அவன் டையெல்லாம் ரிமூவ் பண்ண, ஷர்ட்டை ரிமூவ் பண்ண, டக்குன்னு சாண்டுக்கு ஷாக் ஆகிடுது. பாண்ட் அது வந்து வேணான்னு சொல்லி டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, நான் இன்னும் குளிக்கவே இல்லை, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம் போயிட்டான். அச்சோ அவனை கஷ்டப்படுத்திட்டோமோங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே பாண்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போனவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் அங்கேயே உட்காந்துருப்பீங்க, சீக்கிரமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக, அடப்பாவி இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சிரிச்சிட்டு பாண்ட் அப்படியே மேலே போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டி போட்டுட்டு உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டில் கதவை சாத்திட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே நம்ம மெயின் கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் ஆர்க்காம தான் காட்டுறாங்க. என்னோட கிஃப்ட்டை நீ இன்னும் பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உன் கிஃப்ட்டு தானே பார்க்குற இரு அப்படின்னு சொல்லி எங்கே இருக்குன்னு பின்னாடி இருந்து எடுக்கிறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இவன் இந்த பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஜாயின் பண்ணும்போது ஆர்க்கு ஒரு கிஃப்ட் பொண்கிட்ட கொடுத்துட்ருப்பான்ல, அந்த கிஃப்ட்டு தான் அது. ஸோ அந்த கிஃப்ட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு, இது என்னடா வெல்கம் கிஃப்ட்டுக்கு நீ எனக்கு கொடுத்தில, அதையே நான் உனக்கு திரும்ப கொடுத்துருக்கேன், உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அட எருமை மாடு, இது நான் உனக்கு எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா, எதுக்கு நீ எனக்கு கொடுத்து என்னை காமெடி பண்ணில, அதான் திரும்ப கொடுத்துட்டேன். அந்த டோமோட ஃப்ளோர் எல்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்கும், உடஞ்சி கிடக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறக்காக தாண்டா இது நான் உனக்கு கொடுத்தேன், உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, உன்னை ஹர்ட் ஆகக்கூடாது, அடிபடக்கூடாதுன்னு தான் கொடுத்தேன், அது கூட உனக்கு புரியலையா, நீ உண்மையாகவே ஒரு முட்டாள் தெரியுமாங்கிற மாதிரி அப்படியே ஆர்க் சிரிச்சிட்டே இருக்க. சாரி, அதை பற்றி எனக்கு தெரியவே இல்லை, இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, நான் இன்னும் அந்த ஃப்ளோரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே, சரி பரவாயில்ல விடுன்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் இரு, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அதை தரேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க. அவனுக்கு க்யூட்டாக ஒரு பாக்ஸில் கிஃப்ட்டை கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா செகண்ட் இயரில் இவன் போடுறதுக்கான ஜாக்கெட், அதை இவன் தான் கொடுத்துருப்பான். ஸோ இவனோட நம்பர் எல்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இது என்னது எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதுன்னு அந்த ஸ்டிக்கி நோட்டை ஊற்று பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்க. நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க, உனக்கு கண் இப்போ தெரியாது, கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அவன் போகிறத பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே ஆர்க்கு உட்காந்துருக்க. சேம் டைம் அடுத்து மேட்ரெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே பெட்டுக்கு வந்தாச்சு. அவனை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்க பாண்டுக்கு. சாண்ட் உடனே அவனை பார்த்து சொல்கிறான், என்னோடய லைஃப்பில் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்கு நீ இப்படி பார்த்துட்டே இருக்க, வெக்கமாக வருது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பட்டுட்டே இருக்க. அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன வைக்கமோ தெரியல, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சிங்கிளாகவே லைஃப் ஃபுல்லாக இருப்பேன்னு நினச்சேன்னு சொல்லி சாண்டு சொல்ல, நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறேன்னு பாண்டு கேட்குறான். என்னை மாதிரி ஒருத்தனுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க, யாரும் என்னை லவ் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னை யாருக்குமே பிடிக்காது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சாண்டு சொல்ல, இந்த மாதிரி மறுபடியும் நீ பேசாத, உன்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் நீ தான், எனக்கு கான்ஃபிடென்ட் கிடச்சதே உன்கிட்ட இருந்து தான், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாண்டு சொல்லிகிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது சாண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை நீ இங்கே தனியாக இருந்தனால உங்களுக்கு அப்படி தோணுமோ, அப்படிலாம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான், என் கூட மட்டும்தான் இருக்கணும், எனக்கானவன் நீ தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சாண்டை பார்த்து பாண்டு ரொமான்டிக்காக பேச, இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து நான் வெளியே போக மாட்டேன், எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன், இங்கேருந்து வெளியே போக உங்களாலே முடியாதுன்னு சொல்ல, அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாமான்னு ரெண்டு பேரும் அடுத்த செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ செகண்ட் இயருக்கு போயாச்சு. செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆயாச்சு. வேகமாக டோமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னோடய ஹேர் ஸ்டைலை மாற்றலான்னு நினைக்கிறேன்னு பூ சொல்லிட்டு இருக்கான். முதல்ல உன் தலைவே மாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஆம்புறான். எருமை மாடு, உனக்கு எப்படா இந்த ஜாக்கெட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் யாரும் விற்க மாட்டாங்க, வாங்கலாம் முடியாது, ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்ல, அப்படியா, சரி நான் கழட்ட போகிறான். இரு எதுக்கு கழட்டுற, எங்களுக்கு எல்லாம் தெரியும் விடு, உனக்கு
பட்டனை போட்டு விடுறோன்னு சொல்லி 2 பேரும் காமெடி பண்ணி அவனுக்கு பட்டன் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. போதுண்டா விடுடான்னு சொல்ல, சரி நாங்கள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், உனக்கு இது கிடச்சிது, வேணாம் இதெல்லாம் எடுக்க வேணாம், இதை போட்டுகிட்டே வா, ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு 3 பேரும் போகலான்னு போகிறாங்க. இருடா இன்னும் கொஞ்சம் பட்டன் போட்டு விடுறேன்னு சொல்கிறான். ஒன்றும் தேவையில்லை ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு 3 பேரும் போயிட்டே இருக்க, அங்கே போய் பார்த்தா 2 கார் நிற்குது. ஒரு காரில் சாண்டுக்காக பாண்டு நிற்கிறான், இன்னொரு காரில் ஆர்க் வந்து ஆமுக்காக நிற்கிறான். ஓகேடா பாய்னு சொல்லிட்டு சாண்ட் அப்படியே அந்த காருக்கு போயிட்டான். சரி வாடா அப்படின்னு சொல்லி ஆர்க் வந்து அப்படியே ஆமை கூட்டிகிட்டு போயிட்டான். 2 பேரும் ஓகே பாய் பாய்னு போக, அங்கே நம்ம பூ பையன் மட்டும் ரொம்ப பாவம், ஆளே இல்லாமல் தனியாக இருந்தான். எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 பேரும் மாற்றி போயிட்டானுங்க. பட் இவனுக்கு யாருமே இல்லை, அட்லீஸ்ட் காரு தான் இல்லை, ஒரு மாட்டு வண்டியாவது வந்திருந்தா கூட பரவாயில்ல, இவனுக்கு யாருமே இல்லை. இவன் பார்த்துட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரிடா பாய்டான்னு பாய் சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு, ஓகே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறங்கிற மாதிரி, ஓகே பேப் ஸ்வீட்ஸ் வேணுமா, எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்குமா, எனக்கும் பசிக்குது வாங்க நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லி, எனக்கு ஒரு ஆள் இல்லைன்னா என்ன, நான் இமேஜினேஷனில் 2 ஆளை வச்சுக்கிறேன்னு சொல்லி கையை நீட்டிட்டு வாங்க போகலான்னு சொல்லி தனியாக அப்படியே புலம்பிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கொஞ்சம் காமெடியாக சொன்னாலும் அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்மை ட்ராப் பண்ண வந்தாச்சு. சரி நீ எப்போ வருவ, மறுபடியும் வீட்டுக்கு ஒரு நாள் போகலாமான்னு சொல்ல, உன் அம்மா சாப்பாடெலாம் சாப்பிட்டா இன்னும் 5 கிலோ அதிகமாயிரும் போல இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா, நானும் வந்து உன் அம்மாவை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்ல, இந்த மாதிரி பேசாத, கண்டிப்பாக ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லி போகிறவன் டக்குன்னு ஒரு நிமிஷம், அப்புறம் ஆர்க் நான் சொல்ல மறந்துட்டேனே, இன்றைக்கி என்னை பிக்கப் பண்ண நீ வரவேணா, நான் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன்னு நினைக்கிறேன், சாண்டிக்கிட்டையும் சொல்லிடு சரியான்னு சொல்ல, ஓகே ஃபஸ்ட் டே ஸ்கூலில் இன்றைக்கி ஃபஸ்ட் டே, ஸோ கொஞ்சம் செகண்ட் இயரில் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன், லேபெல்லாம் ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சரியா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி போயிட்டு வரேன்னு போகிறான். ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆர்க் சொல்ல, என்னதுன்னு சொல்லி திரும்பி பார்க்க, அப்புறம் நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டோமுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சரிங்கப்பா இரு போகாதன்னு சொல்ல, என்னடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திரும்புகிறான். ஆல்ரெடி இப்போ நீ செகண்ட் இயர் வந்துட்ட, ஸோ நீ கேம்பஸ் டோமில் இருக்காமல் வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கலாம்ல, நான் தேடிட்டே இருக்கேன், ஏதாவது டோம் கிடச்சா ஓகே, என்னோட காண்டோ வேக்கண்ட் இருக்குது, வரதுனா வரலாம், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு போக, ஒரு நிமிஷம் இருன்னு மறுபடியும் கூப்பிட்றான். என்ன இன்னொரு டைம் இருன்னு சொன்னேன், மண்டை அவ்வளோதான் பொழந்துருவேங்கிற மாதிரி பார்க்க, அது ஒன்றும் இல்லை, இந்த ஜாக்கெட்டில் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு ஆமுக்கு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாய் சொல்லிட்டு அவனும் கிளம்ப, அவன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஆர்க் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக 3 பேர் அப்படியே வந்தாச்சா, ஸோ அப்படியே சாப்பாடலான்னு உட்காந்துருக்கானுங்க. இவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறானுங்களோ இல்லையோ, ஒன்று கேன்டீனில் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பாரில் இருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக கேன்டீனில் இருப்பாங்க போல். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது, எனர்ஜி வேணும், நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் செகண்ட் இயர் நல்லா படிக்க முடியும்னு சொல்லி சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, இப்படியே பேசிகிட்டே இருக்காதீங்க, ஃபுட்டுன்னு எப்போ பார்த்தாலும் ஃபுட்டை பற்றியே தான் பேசுகிறீங்கிற மாதிரி ஏதோ நல்லா முன்னாட்டு ஓவராக தான் பில்டப் பண்ணிருக்கான். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் கேட்க வந்ததை கேட்குறேன், செகண்ட் இயர் வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம டோமில் இருக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்குது, நீ இங்கே இருக்க போறியா இல்லை வேற எங்கேயாவது போறியான்னு சொல்லி சாண்டை பார்த்து கேட்க, அது வந்துடா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, நீ என்ன பாண்டு கூட அவன் காண்டோ போகிற கரெக்டானு சொல்கிறான். ஏன்டா அப்படிலாம் அப்செட் ஆகிற மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, ஆனால் அப்படி பண்ண கண்டிப்பாக பாண்டோன்னு பிரேக்கப் பண்ணிடுவான் கரெக்டாக அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி இல்லைடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஃப்ரைடே டு சண்டே வேணால் போயிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்குறான். சரி நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து கேட்க, நீ ஆர்க் கூட அவன் காண்டோ போகிற கரெக்டானு சொல்கிறான். அதை பற்றி இன்னும் நான் யோசிக்கல, அது எனக்கு உங்கள் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு, நீ இந்த மாதிரி சொன்ன ஆர்க் கண்டிப்பாக ஒன்றை பிரேக்கப் பண்ணிடுவான், உங்கள் 2 பேருக்கு அடியில் என்ன தாண்டா இருக்குது சொல்லி தொலைண்டாங்கிற மாதிரி கேட்க, அது ஏண்டா உங்களுக்கு 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படின்ட்டு அதை பற்றி சொல்லிக்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன தான் ப்ராப்ளம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்டு கேட்குறான். இன்னும் நீ சாய்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகலைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சாண்டு கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைடா, ஆர்க் என்ன பத்திரமா தான் பார்த்துக்கிறான், என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான், அந்த இடத்துலேருந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டான், இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். இப்படியே யோசிச்சிட்டே இல்லாமல் உன் மனசில் இருக்கிறத ஒழுங்காக ஆர்கிட்ட சொல்லு, அதான் இப்போ இம்பார்ட்டன்ட் சரியானு சொல்லி 2 பேரும் மாற்றி ஆம்கிட்ட சொல்லிட்டே இருக்க, சரி ஓகே பார்க்கலாங்கிற மாதிரி அவனும் திங்க் பண்ண, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம், செகண்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது, வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்த பார்ட்டை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.